Hi, this is Ashmita. So I'm a makeup artist. எனக்கு கண்டினியூஸாக வந்து கடந்த ஒரு 2 to 2.5 இயர்ஸாக வந்து பேக் பெயின் இருந்துச்சு. ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து இமீடியட் ஒரு பெயின் வந்து ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்கேன், எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பார்த்தோம். எல்லாம் எடுத்து பார்த்து பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, நிறைய டாக்டர்ஸ் போனேன். ஆர்த்தோ போனேன், அப்புறம் கைரோ போனேன். ஸோ யார் எது சொன்னாலுமே போய் ட்ரை பண்ணிட்டு நிறைய இடத்துல பார்த்துட்டு நான் கிளாஸ் வந்து சதீஷ் தீபா வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சி ப்ளஸ் ட்ரை பண்ணுங்க. இப்போ நாங்கள் தான் இருக்கேன் பேசிக்லி. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஜஸ்ட் லைக் தட் மெடிசன்ஸோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸ்லயோ ட்ரீட் பண்ற ஒரு விஷயம் கிடையாது. என்ன ரூட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு எப்பவுமே நான் அப்படிதான் சொல்லுவேன். ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை, ரூட்ல என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சாதான் ட்ரீட் பண்ணி மேக்கப் பண்றது ஈஸியா இருக்கும்னு. அந்த ஒரு கான்செப்ட்ல இங்க வந்து ரூட்டை ட்ரீட் பண்றாங்க. ஸோ இன்டெப்தா ட்ரீட் பண்றது அண்ட் நோ மெடிசன்ஸ், நோ இன்ஜெக்ஷன், எந்த வித மாதிரி குத்துறது அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு அது ஒரு அடுத்த ஒரு ஹாப்பி. என்னோட லைஃப் ஸ்டைல நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணேன் என் பேக் பெயினுக்காக. என்னென்ன பண்ணேன்னா 2.5 வருஷத்துல நான் ஒன்லி ஃபிளைட் டிராவல்ஸ் எடுப்பேன். நிறைய பிரைடல் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். வேண்டாம், ஒர்க் பண்ண வேண்டாம், ஏர்லி மார்னிங் போவேன், ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி ஒர்க் பண்ண வேணாம், நிறைய நான் ஸ்கெடியூல் சேஞ்சஸ் பண்ணேன். அண்ட் 24ல இங்க வந்த உடனே நான் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். முன்ன விட ஜாஸ்தி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். லாங் டிராவல், கார் டிராவல்லாம் எனக்கு சுத்தமா ஒத்துக்காது. அண்ட் குழந்தைங்களை தூக்க மாட்டேன், இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து என் குழந்தைங்களோட விளையாடுறேன், என் குழந்தைங்களை தூக்குறேன், லாங் டிராவல் பண்றேன், நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறேன். ஸோ கண்டினியூஸா ஒர்க் பண்றேன். இப்போ பேக் பெயின் எங்க இருந்ததே தெரியலன்ற அளவுக்கு நான் பழகிட்டேன் within 4 months. This is something I always recommend. I recommend Oxy Plus to give a try if you have back pain.